ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பருப்பு சாதம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பருப்பு சாதம் செய்கிறதுக்கு முதல்ல சீரகமும் பூண்டும் அரைச்சி வச்சுக்கணும். ஒரு ஸ்பூன் சீரகமும் 10 பல்லு பூண்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். ஒரு கப்பு புழுங்கல் அரிசிக்கு அரை கப்பு துவரம் பருப்பு போட்டு கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் ஆயில் ஊற்றி அரை ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். உளுந்தம்பருப்பு செவந்ததும் பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி போடணும். பெரிய வெங்காயம் சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. அது கூட 3 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணதையும் கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டு கொஞ்சமாக வதக்கினா போதும். இந்தளவு வதங்கினதுமே அரைச்சி வச்ச சீரகம் பூண்டு விழுதை ஊற்றிட்டு பச்சை வாசனை போக்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போது ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் இதில் போட்டுக்கலாம். 4 கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன், அதை அப்படியே ஊற்றிக்கலாம். 1 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றணும். அதில் கொஞ்சம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் சிம்மில் 1 மினிட் விட்டு எடுத்தால் போதும். பருப்பு சாதம் கொஞ்சம் குலைவாக இருக்கணும், அதுக்கு தான் 4 கப் தண்ணி ஊற்றுறேன். இப்போ பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பருப்பு சாதத்துக்கு எலுமிச்சம்பழம் ஊறுகாய் இல்லைன்னா கத்திரிக்காய் வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.